ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாத ஒரு மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்னா, அவர் கேரளாக்கு போயிட்டாரா. நான் இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் தூங்கினேன். எந்திரிச்சு சரி இங்கே இருக்க ஒர்க் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் அங்கே நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்துச்சு. சரி இங்கே வரலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சரி இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா குக் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா பாஸ்தா இருந்துச்சு. அதை எடுத்து சரி குக் பண்ணிடலாம். இந்த பாஸ்தாவை வந்து அவருக்காக தான் வச்சுருந்தேன். நான் ஒவ்வொரு டைம் குக் பண்ணி சாப்பிட்லான்னு நினைக்கும் போதெல்லாம் சரி அவர் வரட்டும், அவர் இருக்கும்போது செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அவர் வந்ததுக்கப்புறம் கேட்டால் இல்லைடா சாப்பாடு குழம்பே வைடா அப்படிம்பாரு பாருங்க. எனக்கு கடுப்பு ஆகும் தான். சரி என்ன பண்ணுறது, 2 நாள் மனுஷன் வெளியில் சாப்பிட்டு வந்துட்டு வீட்டு சாப்பாடு கேட்குறாரே அப்படிங்கிறதுக்காக செஞ்சு கொடுத்துருவேன். அப்படியே இதை நாள் கடத்திட்டே போய் இது செத்தே போயிடும், அவ்வளோதான் எக்ஸ்பைரி ஆயிரும் போல். அந்த அளவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இதுக்கு மேலே எவ்வளோ நாள் வச்சுருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு குக் பண்ணலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு குக் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, என் கசினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னாலேயே எனக்கு மேரேஜ் ஆனது இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிட்டு இருக்கே அப்படிங்கும்போது ஒரு பக்கம் பரவாயில்ல அவங்களும் லைஃப்ல செட்டில் ஆகுறாங்க அப்படின்னாலும், ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒண்ணு மண்ணுமா இருந்தவங்க இப்போ நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போறாங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் எனிவேஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் பைத்தியமே. ஓகே, நம்ம பாஸ்தாக்கு வந்துருவோம். இந்த பாஸ்தாவை பாயிலிங்க்கு போட்டு அடுத்து வந்து நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, இன்னைக்கு வந்து அது அன்ஹெல்தி ஃபுட்டாவே இருந்தாலும் அதை நம்ம ஹெல்த்தியா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்யலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பார்க்கவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இதை தான் நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன். இப்படியே பார்த்துட்டு இருந்தேன் எப்போ சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஞான உதயம் வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த ரெடிமேட் மசாலா ஆட் பண்ணி தான் செஞ்சேன். இருந்தாலும் நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து ஹெல்தின்னு நம்மளே சமாதானப்படுத்திட்டு பேக் பண்ணி அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். என்னன்னா, தம்பி பாப்பா இருக்காங்க. தம்பி வந்து இன்னைக்கு தலைவர் ஸ்கூல் மட்டம் போட்டாரு. என்னன்னா, உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. போய் பார்த்தா தான் தெரியும் உடல்நிலை எப்படி இருக்குன்னு. சரி அங்கே கொண்டு போனால் எல்லாரும் சாப்பிடுவாங்கல்லன்னு சொல்லிட்டு அங்கே போய் அப்போ தான் நான் போகும்போது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நானும் தம்பியும் சாப்பிட்டோம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.